வணக்கம். அண்ணாமலையார் திருக்கோவிலில் சிவகாமி சமேத நடராஜ பெருமானுக்கு ஆருத்ரா தரிசனம். திருக்கார்த்திகை தீபமை நடராஜ பெருமானுக்கு சாற்றப்பட்டது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம். மாட வீதிகளில் வலம் வந்த சிவகாமி சமேத நடராஜ சுவாமிகள் பக்தர்கள் சுவாமி தரிசனம். நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் இன்று சிவகாமி சமேத நடராஜ பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு திருக்கார்த்திகை தீபமை நெற்றியில் வைக்கப்பட்டு ஆருத்ரா தரிசனம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். சித்திரை மாதம் முதல் பங்குனி மாதம் வரை உள்ள மாதங்களில் மார்கழி மாதத்தினை ஆன்மீக மாதம் என்று கூறுவார்கள். இந்த மார்கழி மாதத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தில் ஆருத்ரா தரிசனம் நடைபெறும். இந்த ஆண்டு ஆருத்ரா தரிசனம் திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் இன்று நடைபெற்றது. அதன்படி நேற்று இரவு திருக்கோவிலில் உள்ள 1000 கால் மண்டபத்தில் சிவகாமி சமேத நடராஜ பெருமாள் எழுந்தருளினார். இன்று காலை சிவகாமி சமேத நடராஜ பெருமானுக்கு அரிசி மாவு, சீயக்காய் தூள், மஞ்சள், பஞ்சாமிர்தம், தேன், பால், பன்னீர், இளநீர் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. டிசம்பர் 13ஆம் தேதி திருக்கோவிலின் பின்புறம் உள்ள 2668 அடி உயரமுள்ள மலையின் மீது ஏற்றப்பட்ட திருக்கார்த்திகை தீப கொப்பரையிலிருந்து தீபமை கொண்டுவரப்பட்டு அதற்கு திருக்கோவிலின் சார்பில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு ஆருத்ரா தரிசனம் போது சிவகாமி சமேத நடராஜ பெருமானுக்கு தீபமை நெற்றியில் வைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிவகாமி சமேத நடராஜ பெருமாள் 1000 கால் மண்டபத்திலிருந்து ஊர்வலமாக புறப்பட்டு திருமஞ்சன கோபுர வாயில் வழியாக திருக்கோவிலை சுற்றியுள்ள மாட வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். குறிப்பாக ஆரி திருமஞ்சனம் மற்றும் ஆருத்ரா தரிசனம் ஆகிய 2 தினங்கள் மட்டும் திருமஞ்சன கோபுர வாசல் வழியாக நடராஜ பெருமான் பக்தர்களுக்கு எழுந்தருளி அருள் பாலிப்பது குறிப்பிடத்தக்கது. கார்த்திகை தீப திருவிழாவின் போது நெய் காணிக்கை செலுத்திய பக்தர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் தீபமையானது இன்று முதல் பிரசாதமாக வழங்கப்படும். மாட வீதிகளில் சிவகாமி சமேத நடராஜ பெருமானை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசித்து சென்றார்கள். சிவமயமாக தெரிகிறது, சிந்தையில் சிவயோகம் வருகிறது. சிவமயமாக தெரிகிறது, சிந்தையில் சிவயோகம் வருகிறது. புவனங்களாளும் அண்ணாமலையே, புவனங்களாளும் அண்ணாமலையே, எனது விழிகளில் காணும் பொழுதிலே மாறிடுதே, மனம் ஊரிடுதே. அண்ணாமலையானே எங்கள் அன்பில் கலந்தோனே, உண்ணாமுலையானா எங்கள் உள்ளம் நிறைந்தோனே. சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. தாண்டியே முகம் வேறு காட்டியே
ஜகம் யாவும் ஆழ்கின்ற அருணாச்சலா யுகம் 4 தாண்டியே முகம் வேறு காட்டியே ஜகம் யாவும் ஆழ்கின்ற அருணாச்சலா சத்தியம் நீதான் சகலமும் நீதான் நித்தியம் என்னில் நிலைப்பவன் நீதான் அருணாச்சலா உனை நாடினேன் அருணாச்சலா உனை நாடினேன் சிவலீலை செய்யாமல் சிறு ஏனையாட்கொள்ள சிறிதேனும் தயவோடு அருள்வாயப்பா சிறிதேனும் தயவோடு அருள்வாயப்பா சிவமயமாக தெரிகிறதே சிந்தையில் சிவயோகம் வருகிறதே சிந்தையில் சிவயோகம் வருகிறதே முடி மீது தீபமாய் மடி மீது ஜோதியாய் அடிவாரம் வெம்மையாய் உனை காண்கிறேன் முடி மீது தீபமாய் மடி மீது ஜோதியாய் அடிவாரம் வெம்மையாய் உனை காண்கிறேன் தீயனும் லிங்கம் ஜோதியில் தங்கும் பாய்ந்திடும் சுடராய் வான்வெளி பொங்கும் அருணாச்சலா உன் கோலமே அருணாச்சலா உன் கோலமே மனம் காண வர வேண்டும் தினந்தோறும் வரம் வேண்டும் மலையான நாதனே அருள்வாயப்பா மலையான நாதனே அருள்வாயப்பா சிவமயமாக தெரிகிறதே